ஸோ இன்னைக்கான இன்டர்வியூட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையோட டெவலப்மெண்ட் மிக வேகமா ஒரு பக்கம் ஜிஎஸ்டியை நோக்கி தான் வந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது காரணம் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா வெளி மாவட்டங்களோட ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு ஜிஎஸ்டி சாலையில செங்கல்பட்டு. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்றது வந்து ஒரு காலத்துல வந்து கிண்டியோ சைதாப்பேட்டையோ தான் வந்தா நமக்கு தெரியும். பட் அது காலப்போக்கில் வந்து நமக்கு தாம்பரத்துக்கு வந்தாவே வந்து சென்னை வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வச்சு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்துட்டாவே நமக்கு சென்னை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த காலங்கள்ல அது மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம் வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறது என்னென்ன காரணங்களால ஜிஎஸ்டி இன்னும் மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ தட் நீங்க உங்களோட ரியல் எஸ்டேட் முடிவுகளை கண்டிப்பா கேரண்டீடா இந்த தகவலை வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க பணம் வளரும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஜிஎஸ்டி சாலையில அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ள வரக்கூடிய 3 முக்கியமான பாயிண்ட் தான் நம்ம இதில் பேச போறோம். அதுல முதல் முக்கியமான ஒரு விஷயம், சென்னையோட ரியல் எஸ்டேட் லேண்ட்ஸ்கேப்பையே மாற்றக்கூடிய வகையில இப்ப அமைஞ்சுக்கிட்டு இருக்க சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு. இந்த சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து 133 கிலோமீட்டர். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மீஞ்சூர்ல ஆரம்பிச்சு நமக்கு மாமல்லபுரம் வரைக்குமே கனெக்டிவிட்டி. ஏன்னா இத்தனை காலம் வந்து மாமல்லபுரம், ஈசிஆர், ஓஎம்ஆர் வந்து தனியான டெவலப்மெண்டா தான் இருந்திருக்கோ தவிர இட் ஹஸ் நெவர் கனெக்டட் டு சிட்டி. சிட்டியோட கனெக்ட் ஆகி டெவலப் ஆனதே இல்லை. பட் ஆனா இந்த சென்னை பெரிபெரல் வளர்த்து மூலியமா நமக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்பை இந்த சென்னை பெரிபெரல் ரோடு கொண்டு வந்து சேர்க்க போகுது. ஸோ அந்த சென்னை பெரிபெரல் ரோட்ல வளரும் போது எங்கெல்லாம் வளர்ச்சிகள் அது டெவலப்மெண்ட் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டார்டிங் ஃப்ரம் மீஞ்சூர் ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் தச்சூர் கூட் ரோடு விச் இஸ் ரெடில்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொல்கட்டா ஹைவே, அதுக்கு அடுத்த கனெக்டிவிட்டி பார்க்கும்போது திருவள்ளூர், இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் கோயில், அண்ட் தென் இட் கோஸ் அப் டு மீஞ்சூர், மாமல்லபுரம், மீஞ்சூர் வரைக்கும் போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் 133 கிலோமீட்டர் சாலையில ஸ்பெஷல் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 10 வழி சாலையா கூடவே வந்து சர்வீஸ் ரோடோட இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கிறது. இது ஒரு தனி சிறப்பு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ரோடு பெரிய லெவல் இது டெவலப் ஆகல. இது வந்து நார்த், வெஸ்ட், சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மகேந்திரா, தட் இஸ் மாமல்லபுரம் வரைக்குமே நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம 5 முக்கியமான ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணது, 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது கவர் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட். ஏன்னா 10 வழி சாலை வித் சர்வீஸ் லேன், 4 நேஷனல் ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாலை. இது ஜிஎஸ்டி ரோட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஜிஎஸ்டி சாலையில சிங்கப்பெருமாள் கோயில்ல இந்த பர்டிகுலர் ரோடு கட் ஆகுது. அது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஃபிளைஓவர் ரேஞ்சில் வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஃபிளைஓவர் நீங்க போய் பார்க்கும்போதே தெரியும், அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கத்திப்பரா எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால இங்க வந்து ஒரு பெரிய லார்ஜ் டெவலப்மெண்ட் நடக்கிறத நம்ம யூகிக்க முடியும். அது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட், கனெக்டிவிட்டி டெவலப்மெண்ட் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்த்தையும் சவுத்தும் கனெக்ட் பண்ண வேண்டியது. அடுத்தது இந்த ரோடு இந்த முடிகிற இடத்துல சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்துதான் நமக்கு 8 வழி சாலையா நமக்கு அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய இப்ப இருக்க நேஷனல் ஹைவே விரிவாக்கம் பண்றாங்க. ஸோ அப்ப இங்க இருந்தே உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ஹெச் ஃபார்மேஷன் உருவாகுது. ஸோ சிங்கப்பெருமாள் கோயில் அதனால ஒரு அட்வான்டேஜ் ஆகுது. அடுத்தது ஜிஎஸ்டி ரோட்ல சிங்கப்பெருமாள் கோயில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு எலிவேட்டட் ரோடு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் எலிவேட்டட் ரோட இப்ப அமைக்கிறாங்க. அதுவும் எங்க வருது பார்க்கும்போது கீழம்பாக்கம் டு சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்குமே, சிங்கப்பெருமாள் கோயில் அண்ட் நெருக்க இருக்கக்கூடிய பரலூர் வரைக்கும் இந்த எலிவேட்டட் ரோடு வரதுனால உங்களுக்கு இதோட ரோடு கனெக்டிவிட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் கீழம்பாக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்தது கீழம்பாக்கத்துல மிகப்பெரிய அடுத்த ஜங்ஷன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அமையும் இருக்கு. ஆல்ரெடி புது பஸ் ஸ்டாண்டை பத்தி நமக்கு தெரியும், கீழம்பாக்கத்துல புது பஸ் ஸ்டாண்ட். ஸோ இது எல்லாமே சிங்கப்பெருமாள் கோயில ஒரு மிகப்பெரிய ஹப்பா மாதத்துக்கான 3 விஷயங்கள். ஒண்ணு நம்ம சென்னை பெரிபெரல் ரோட பத்தி பேசணும். அடுத்தது நம்ம கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரக்கூடிய 18 கிலோமீட்டர் எலிவேட்டட் சாலையை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய ரோடு, இப்ப இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே விரிவாக்கம் 8 வழி சாலையா விரிவாக்கம் பண்றதை பத்தி நம்ம பேசணும். இது எல்லாமே நம்ம ஜிஎஸ்டி சாலையில இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயில மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில போறதுக்கான முதல் விஷயம் தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அடுத்தது சிங்கப்பெருமாள் கோயில் ஆர் ஜிஎஸ்டி சாலையில எது பெரிய அளவுல வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிரீன் காரிடர் ஃபார்ம் பண்றாங்க. அந்த கிரீன் காரிடர் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருங்குழியில ஆரம்பிச்சு இட் கோஸ் அப் டு நமக்கு மாமல்லபுரம் வரைக்கும் ஒரு சாலை ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா இப்ப சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தாம்பரம்,
நமக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர், இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஈசிஆர், ஓஎம்ஆர் எல்லாமே தனித்தனி சிட்டிஸா இருக்கு. பட் இவங்களோட எக்ஸிட் எல்லாமே எது வழியா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வழியா தான் எக்ஸிட் போறதுனால இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு லீவ் நாட்கள் வரும்போது சிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தாம்பரத்துல பெருங்கலத்தூர்ல சோக் ஆச்சு. இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல வந்து சோக் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த விரிவாக்கத்தை அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கிரீன் காரிடரை கருங்குழியில இருந்து இட் கோஸ் அப் டு நமக்கு மாமல்லபுரம் வரைக்கும் வரதுனால ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே அடுத்த 3 ஆண்டுகள்ல மிகப்பெரிய வளர்ச்சியை நமக்கு ஜிஎஸ்டி சாலையில கொண்டு போகுது. ஸோ இதுல வரக்கூடிய ரியல் எஸ்டேட் ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேபி இது வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல செங்கல்பட்டு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ற வாய்ப்பை மிஸ் பண்ணியிருந்தா நவ் யூ கேன் லுக் அட் பிட்வீன் நம்ம செங்கல்பட்டுல இருந்து அப் டு மதுராந்தகம் வரைக்கும் ஆன் ரோட்ல இருந்து ரைட் லெஃப்ட் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல உங்களால அந்த பெனிஃபிட்டை கண்டிப்பா பெனிஃபிட்டை நீங்க அடைய முடியும். ஏன்னா நான் பர்சனலா இன்வெஸ்ட் சிங்கப்பெருமாள் கோயில் 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணேன். அன்னைக்கு இது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ட்ரேடிங் சம்வேர் 3,500 rupees வரைக்குமே இன்னைக்கு ஏறிடுச்சு. when I was bought at 600-700 rupees நான் வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு 3,000 rupees வரைக்கும். இதே மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு செங்கல்பட்டுல இருந்து இன்னைக்கு 1000 ரூபாய் ஆரம்பிச்சு 1,500 ரூபாய் வரைக்குமே நமக்கு அப் டு மதுராந்தகத்துல கிடைக்கிறதுனால ரைட் லெஃப்ட்ல 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நீங்க இருந்தாலும் இன்னைக்கு வாங்கி வச்சீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இட் வில் ஃபியூவல் யுவர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க பணத்தை வேகமாக வளர்த்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சேனல் நீங்க இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய மேலும் தகவல் வரும்போது உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. ஸோ தட் இதுல போற எந்த தகவலுமே நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி தகவலை நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு வழங்க போறோம். ஸோ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி அக்ராஸ் எனிவேர் இன் தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.